உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரே ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு போயிருக்கான். அதுக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான் பாரதி. மா, என்னம்மா சொல்ற? ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு அவன் பத்திரத்தை கிழிச்சு போடுறேன்னு தானே சொன்னான். அவன் அதை பண்ணவே இல்லடி. இப்போ வக்கீலோட வந்து வீட்டுல மிரட்டிட்டு இருக்கான். அப்பா ரொம்ப பயந்து போயிட்டாரு தெரியுமா? அதான் யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பார்க்கலான்னு போயிருக்காரு. நான் தான் உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்னு இங்க வந்திருக்கேன். என் பாரதி, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு போக தான் நான் இங்க வந்தேன். நாம வேணும்னா மாப்பிள்ளைக்கு ஊர்ல இருக்கிற நிலம் இருக்குல்ல, அந்த மாப்பிள்ளை பேர்ல எழுதி கொடுத்துடலாம். அம்மா, எதுக்குமா அதெல்லாம்? நீ இப்பவே அதை வித்து கொடுத்துடலாம்ல. இல்ல பாரதி, அவசரத்துக்குன்னு போய் கேட்டா ரொம்ப கம்மியா சொல்றாங்க. அப்பாவுக்கு அது அவங்க தாத்தா கொடுத்த பூமின்னு ரொம்ப யோசிக்கிறாரு. நாங்க வேணா அந்த நிலத்தை மாப்பிள்ளைக்கு கொடுத்துடுறோம். அவர்கிட்ட கேட்டு ஏதாவது உதவி பண்ண சொல்லு பாரதி. நான் உங்களுக்காக கேட்காம வேற யாருக்காகமா கேட்க போறேன்? ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா. இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குமா. ஆதிய நேரா பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட சொல்றேன். நான் கேட்டா கண்டிப்பா அவர் பண்ணுவாரு. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் நான் ஏதோ பணத்துக்காக தான் அவரை கல்யாணம் பண்ணி இந்த வீட்ல வந்து உட்கார்ந்துருக்கேன்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல நான் எப்படிமா பணம் வேணும்னு கேக்குறது? அது ரொம்ப தப்பா இருக்கும்மா. இருந்தாலும் நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேம்மா. என்ன மன்னிச்சிரு பாரதி, உன் நிலைமை தெரியல, அதான் உன்கிட்ட கேட்க வந்த. மா, என்னம்மா நீ யாரோ மாதிரி பேசுற? நீ என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்டமா கேட்ப? இது என் கடமைம்மா. நான் இதை செஞ்சுதாமா ஆகணும். நான் படிக்கிறதுக்காக தானே அப்பா கடன் வாங்கினாரு. நீ கவலைப்படாத, நான் ஆதிக்கிட்ட பேசுறேம்மா. இதுக்கு என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு. சரி பாரதி, நீ எங்க பிரச்சனைய நினைச்சு கவலைப்படாத. கடவுள் விட்ட வழி நாங்க பாத்துக்கிறோம். நான் புறப்படுறேன் பாரதி. மா, என்னம்மா இது? வந்ததும் புறப்படுறேன்னு சொல்ற. அவரு வந்துருவாருமா. வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டு போ. இல்ல பாரதி, இன்னொரு நாள் நாங்க வரோம். கல்யாணம் முடிஞ்சு உங்களை மறு வீட்டுக்கு கூட கூப்பிடல. அதுவே எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு பாரதி. என்னத்த சொல்றது? சரிம்மா, நீ எங்களை நினைச்சு கவலைப்படாத. தமிழ் என்ன பார்த்தா விடமாட்டா. நான் புறப்படுறேன். மா, எதுனாலும் ஃபோன் பண்ணுமா. சரிம்மா. நானும் அவர்கிட்ட பேசுறேன். பார்த்து போயிட்டு வாமா. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.